நம்ம இந்த ரொம்ப எஃபோர்ட் போடுறோம். ஆனால் ஒரு துளி கூட நம்ம போட்டு நம்பாம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு ஒரு அவுட்டிங் கூப்பிட்டேன் நான். ஜஸ்ட்டு பார்த்துட்டு டேட்டிங் மாதிரி. டேட்டிங் கூட அது கிடையாதுங்க. இப்போ இல்ல கொஞ்சம் வெளியில வாங்க ஒரு தடவை பார்க்கலாம். ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு வருஷம் 1.5 வருஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஜூஸ்க்கா வரவே இல்லை. லைக் ஸ்கூல்லேருந்தே கான்ஸ்டண்ட்டாக பேசுறது இவங்க கிட்ட. அண்ட் ஆஸ் இன் நல்லா பேசினாலும் சேம் ஸ்கூல்னாலும் ஸ்ட்ரேஞ்சர் தானே. ஸோ டக்குன்னு என்னால் வெளியில் வர முடியல. ஆல்மோஸ்ட் செகண்ட் இயர் பிஎஸ்சி செகண்ட் இயரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஓகே, மீட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல பசங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். அது ஒரு இது தானே, ஒரு கெத்து தானே. அது ஃபர்ஸ்ட் லவ். அவர் ஃபோட்டோ எடுக்கேன். ஃபஸ்ட்டு நான் கேமரா எடுத்தேன். என்ன பண்ணுறாரு, இல்லை ஜஸ்ட் ஒரு செல்ஃபி மட்டும் எடுக்கலாமா அப்படின்னு. இல்லை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. அப்போ கூட அங்கே ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நீங்க இப்போ அவங்கள பார்க்குறப்போ என்ன சார் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன், சைலண்டாக தான் இருப்பேன். பட் அப்போவும் அதுதான், அவர் செல்ஃபி எடுக்கிறதுக்கே 3rd மீட்டிங்கில் தான் செல்ஃபி எடுக்க அவர் அலோவ் பண்ணான். ஆமாம், அதுவும் வந்துட்டு சேஃப் டிஸ்டன்ஸா. அது நான் அங்கே நிற்கணும், இவங்க இருக்காங்க, ஓகே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப அன்ஷூராக தான் இருந்தேன். தென் போக போக எனக்கு இவங்க கேரக்டர் பிடிச்சு தென் அப்படியே வீட்டில் சொல்லி அது ஒரு லவ் கம் அரேஞ்ச் ஆகி இப்போ நல்லா போகுது லைஃப்.